بسم الله الرحمن الرحيم تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد صدق الله العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا والصلاة والسلام على رسوله سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஏற்றமிகு பேரன்பும் கொண்ட ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றோம். அன்பில் நிறைந்த GTM நேயர்களே, குர்ஆனினுடைய சாரங்களை, அதனுடைய அத்தியாயங்களிலிருந்து நாம் பெறக்கூடிய பாடங்களை ஒவ்வொரு நாளும் இந்த ரமதான் மாதத்தில் நாம் கேட்டு வருகின்றோம். அவ்வகையில் இன்றைக்கு 4வது அத்தியாயமான அந்நிசா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தினுடைய சில விளக்கங்களை நாம் இங்கே கேட்கவிருக்கின்றோம். அந்நிசா என்றாலே பெண்கள். ஏனென்றால் பொதுவாகவே இஸ்லாத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு எவ்விதமான உரிமையும் கிடையாது. பெண்களெல்லாம் பர்தா அணிந்து கொண்டு முகத்தை மூடி வைத்து கொண்டு வீட்டினுள்ளே அவர்கள் ஒதுங்கியிருக்க வேண்டும். அவர்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒரு மார்க்கம்தான் இஸ்லாம் என்று இன்றைக்கும் கூட சொல்லப்படுகின்றது. ஆனால் அன்றைக்கு 1450 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இஸ்லாம் பெண்களுக்கான உரிமைகளை சட்டபூர்வமாக்கியது. மற்ற நாடுகளெல்லாம் கடந்த 50 ஆண்டுகளுக்குள் தான் பெண்களுக்கான உரிமைகளை மீட்டெடுத்து வருகின்றது. ஆனால் இஸ்லாம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பெண்களுக்கான உரிமைகளை வழங்கியது. குர்ஆனில் பெண்களுக்கான தனி அத்தியாயத்தை அல்லாஹ் உருவாக்கி தந்தான். அதில் பெண்களுக்கான உரிமைகள் என்ன, பெண்களுக்கு ஆண்கள் செய்ய வேண்டிய உரிமைகள் என்ன என்பது பற்றியெல்லாம் மிக விளக்கமாக அல்லாஹ் சொல்கின்றான். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு குர்ஆனை நீங்கள் ஓதி காட்டுங்கள் என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேட்டதுடன் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. குர்ஆன் தங்கள் மீதே அருளப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நான் தங்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டுவதா யா ரசூலல்லாஹ் என்று கேட்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் மற்றவரிடமிருந்து அதை ஓதி காண்பதற்கு கேட்பதற்கு விரும்புகின்றேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதி காண்பித்த அத்தியாயம் அந்நிசா. அவர்கள் ஓதிக்கொண்டே வரக்கூடிய நேரத்திலே அந்த 4வது அத்தியாயத்தின் 41வது வசனம் வரும்பொழுது, ஃபகைஃப இதா ஜிஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வஜிஅனா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா என்ற வசனத்தை அவர்கள் ஓதுகின்றார்கள். ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் அவர்களின் நபியாகிய சாட்சியை நாம் மறுமையில் கொண்டு வரக்கூடிய நேரத்தில், நபியே, உங்களை இந்த மக்களுக்கு எதிரான சாட்சியாக நாங்கள் கொண்டு வரும்பொழுது இவருடைய நிலை எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த வசனம் வந்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
நிறுத்துங்கள் போதும். அப்போது அவர்களுடைய 2 கண்களையும் பார்த்தால் 2 கண்களும் கண்ணீரை சொரிந்து கொண்டிருந்தன என்று சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு மிக அற்புதமான பல வசனங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த அந்நிசா அத்தியாயம் மதீனாவில் அருளப்பெற்றது. அந்த அத்தியாயத்திலிருந்து சில பல வசனங்களை சஹாபாக்கள் மிக அதிகமாக விரும்பியிருக்கின்றார்கள். அவர்கள் ஒருவரான அதே அப்துல்லாஹ் பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னல்லாஹ லா யல்ரிமு மிஸ்கால தர்ரத்தின், நிச்சயமாக அல்லாஹ் அணு அளவும் அநீதி இழைக்க மாட்டான் என்று அந்த வசனத்தில் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வசனம் என்று சொல்கின்றார்கள். மேலும் இன் தஜிதனிபு கபாயிரமா தன்ஹவுன அன்ஹு, நீங்கள் தடுக்கப்பட்ட பெரும் பாவங்களிலிருந்து நீங்கள் விலகிக் கொண்டால் என்ற வசனமும், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைக்கக்கூடியவர்களை மன்னிக்க மாட்டான், அதை தவிர மற்ற எல்லாவற்றையும் அவன் நாடினால் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் என்ற வசனம் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான வசனங்கள். மேலும் அவர்கள் சொல்கின்றார்கள், وَمَنْ يَعْمَلْ سُوءًا أَوْ يَظْلِمْ نَفْسَهُ ثُمَّ يَسْتَغْفِرُ اللَّهَ يَجِدُ اللَّهَ غَفُورًا رَحِيمًا, யார் தீமை செய்கின்றாரோ அல்லது தனக்குத்தானே அவர் அநீதி இழைத்துக் கொள்கின்றாரோ, பின்னர் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு அவர் அல்லாஹ்வை நெருங்குகின்றாரோ, அவர் அல்லாஹ் நிச்சயமாக அவரை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இவைகளெல்லாம் இந்த அத்தியாயத்தில் வரக்கூடிய வசனங்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால், இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்திலேயே அல்லாஹ் படைப்பின் இரகசியத்தை பற்றி சொல்கின்றான். உங்களை ஒரே ஒரு உயிரிலிருந்து தான் நாம் படைத்தோம் என்று, அந்த படைப்பிலிருந்து நீங்கள் ஒவ்வொருவரும் உருவாக்கப்பட்டு பெரிய பெரிய சமுதாயமாக மாறியிருக்கின்றீர்கள் என்பதையும் அவன் குறிப்பிடுகின்றான். வாழ்க்கையின் துவக்கத்திலிருந்து, அதாவது மனித உற்பத்தி ஆரம்பமானதிலிருந்து மரணம் வரைக்கும் உண்டான அத்தனை வசனங்களும் இந்த அத்தியாயத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இதற்கு இடையில் வாழக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும், எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதற்கான சட்டங்களும் இந்த அத்தியாயத்திலே மிக விரிவாக விளக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அத்தியாயங்களை எடுத்து நாம் படித்து பார்த்தால் தெரியும். அல்லாஹ்வின் மீதான தக்வாவை அதிகரித்து கொள்ளுமாறு கட்டளையிடப்பட்டிருக்கின்றது. படைப்புகளை பற்றி நினைவூட்டல். அல்லாஹ் என்றால் யார், அவன் எதையெல்லாம் படைத்தான், எப்படிப்பட்ட அற்புதமான கோலங்களை அவன் படைத்தான் என்பது பற்றியெல்லாம் விளக்கங்கள் அதில் இருக்கின்றது. இன்னும் குறிப்பாக சொல்வதென்றால், நாம் மறந்துவிட்ட சில சட்டங்களும் அதில் இருக்கின்றன. உறவினர்களோடு எவ்வாறு நடந்து கொள்வது, நம்முடைய உறவுகள் அல்லது நம்முடைய பெற்றோர், நம்முடைய தாயார் தந்தை, இவர்களுடைய சொத்துக்கள் நமக்கு கிடைக்கும் பொழுது அந்த சொத்துக்களிலிருந்து பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய, சகோதர சகோதரிகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சொத்துக்களை கொடுக்காமல் யாரெல்லாம் தடுத்து வைத்திருக்கின்றார்களோ அவர்களும் நரகம் என்ற வார்த்தையும் அல்லாஹ் இங்கே பதிவு செய்கின்றான். நமது வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் மறந்துவிட்ட ஒரு சட்டம் அது. எத்தனையோ பெண்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டு அவர்களுக்கான நியாயமாக கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் எல்லாம் அநியாயமாக அபகரிக்கப்பட்டு கொடுக்காமல் வலியவன் அதை தின்று கொண்டிருக்கின்றான். எளியவர்கள் அதை தட்டி கேட்க முடியாமல் அவருடைய பிள்ளைகளும் கூட இன்றைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இவைகளெல்லாம் அல்லாஹுடைய சட்டத்திற்கு மாற்றமானவை. அல்லாஹ் தனது படைப்புகளுக்கு அவனை மட்டுமே வணங்குவதன் மூலமாக அவனை தக்வா செய்து கொள்ளுமாறு அவன் கூறுகின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவன் படைத்ததை நமக்கு நினைவூட்டுகின்றான். வஹலக மின்ஹா ஜௌஜஹா, அவர்களிருந்துதான் அவருடைய துணையாகிய ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததை அவன் குறிப்பிடுகின்றான்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த நேரத்திலே அவருடைய முதுகிலிருந்து அவருடைய இடது விழா எலும்பிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். விழித்து எழுந்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு முன்னால் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்ததை பார்த்து இயற்கையாகவே அல்லாஹுடைய ஆற்றலை கொண்டு அல்லாஹ் சக்தியை கொண்டு அவர்கள் மீது அவர்களுக்கு ஈர்ப்பு ஏற்படுகின்றது. அதே போன்று ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது ஈர்ப்பு ஏற்படுகின்றது. பெண்கள் விலா எலும்புகளிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். நிச்சயமாக விலா எலும்பு என்பது மிகவும் வளைந்த பகுதி, அதன் மேற்பகுதியாகும். நீங்கள் அதை நேராக்க முயன்றால் அது உடைந்துவிடும். ஆனால் அதை நீங்கள் அப்படியே விட்டுவிட்டால் அது வளைந்தே இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதற்கு பிறகு அவர்களிலிருந்து ஏராளமான சந்ததிகளை நாம் உருவாக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் கூறுவது எதற்காக? நமக்கு கிடைக்கக்கூடிய சொத்துக்களை மனமுவந்து நாம் மகிழ்ச்சியோடு மற்றவர்களுக்கு அதை கொடுத்து விட வேண்டும். நம்மோடு சேர்ந்து பிறந்தவர்கள், நமது சகோதர சகோதரிகள், அவர்களுக்கான சேர வேண்டிய நியாயமான சொத்துக்களை இன்றைக்கு பலர் அபகரித்து சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கின்றான் என்பதை மறந்துவிட்டார்கள். அதே அந்நிசா சூறாவிலே அல்லாஹ் பதிவு செய்கின்றான், இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, நிச்சயமாக அல்லாஹ் என்றென்றும் உங்களை கண்காணித்து கொண்டே இருக்கின்றான். உங்களது அனைத்து செயல்களையும் அவன் கவனிக்கின்றான். ஒவ்வொரு நிலையையும் அவன் பார்க்கின்றான். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், அல்லாஹ் அனைத்து பொருட்களுக்கும் சாட்சியாக இருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உஅபுதுல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். அல்லாஹ்வை நீ பார்ப்பது போல நீங்கள் அவனை வணங்க வேண்டும். ஏனென்றால் நாம் அவனை பார்க்க முடியாவிட்டாலும் கூட அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதை நாம் உணர்ந்து தொழ வேண்டும், செயல்பட வேண்டும், வாழ வேண்டும், மற்றவர்களுக்கான உரிமைகளை விட்டு கொடுக்க வேண்டும் என்பதை இந்த அத்தியாயத்தினுடைய வசனங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டே வருகின்றன. பெண்களுக்கான மகரை கொடுத்து விட வேண்டும், அவர்களை முழுமையாக பெண்களை கவனித்து கொள்ள வேண்டும், எக்காரணம் கொண்டும் அவர்களை கேவலப்படுத்தக்கூடாது, செய்யாத தவறுகளுக்காக அவர்களை தண்டிக்கக்கூடாது, அவர்கள் மீது பழி சுமத்தக்கூடாது, பலவீனமானவர்களோடு நாம் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக ஒரு ஏழை சஹாபாக்களினுடைய கூட்டம் வந்து கொண்டிருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கின்றார்கள், அவருடைய வந்திருக்கக்கூடியவர்களுடைய உடையை, அவருடைய நிலையை பார்க்கும் பொழுது அவர்கள் வறுமை கோட்டிற்கும் கீழே இருக்கக்கூடியதை அவர்கள் உணர்கின்றார்கள். அவருடைய உடைகளெல்லாம் மிகவும் கிழிந்து மோசமான நிலையில் இருக்கின்றது. அவருடைய உடலில் பார்க்கும் பொழுது ஒழுங்காக சாப்பிடக்கூட இயலாதவர்களாக, கிடைக்காதவர்களாக அவர்கள் இருப்பதை பார்க்கின்றார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்று, யா யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா, ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து அல்லாஹ் உங்களை படைத்தானே, அது நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நன்மையை நாடி நீங்கள் மற்றவர்களுக்கு தர்மம் செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் எல்லாம் அவர்களால் இயன்ற சதக்காக்களை, தர்மங்களை அவர்கள் வாரி வழங்கியதாக ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக அனாதைகளுடைய சொத்துக்கள். நமது உறவுகளில் யாரேனும் ஒருவர் இறந்து விடுகின்றார்கள், அவருடைய பிள்ளைகளோ சிறிய குழந்தைகளாக அனாதைகளாக இருக்கின்றார்கள். அந்த அனாதைகளை தத்தெடுத்து நம்மோடு நமது பிள்ளைகளைப் போல சேர்ந்து வளர்ப்பதற்கு எத்தனை பேர் தயாராக இருக்கின்றோம்? அவர்களை அனாதைகளாக ஆக்கிவிடுகின்றோம். உண்மையான அன்பும் ஆதரவும் இன்றி அவர்கள் தவிக்கின்றார்கள். பெற்றோர்களோ நெருங்கிய உறவினர்களோ
யாராக இருந்தாலும் சரி அனாதிகளை ஆதரிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கின்றது. அனாதிகளுடைய சொத்துக்களை அநியாயமாக சாப்பிட வேண்டாம் என்று சொல்கின்றது இஸ்லாம். அவர்கள் உரிய வயது அடைந்த பிறகு அவர்களுக்கான சொத்துக்களை முறையாக அவர்களிடம் ஒப்படைத்துவிட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கின்றது. அனாதிகளுடைய சொத்துக்களை உடைமைகளை நீங்கள் திருப்பிக் கொடுத்து விடுங்கள். அதே சமயத்தில் எந்த பொருள் கிடைத்ததோ அந்த பொருளையே அப்படியே அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். நீங்கள் வலிமையுள்ளவர்களாக இருப்பதன் காரணத்தினாலே நல்லவைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு பிடிக்காதவைகளும் தீய பொருள்களையும் அவர்களுடைய பொருள்களோடு சேர்ந்து நீங்கள் கொடுத்துவிட்டு அவர்களுடைய பொருள்களை நீங்கள் சாப்பிடாதீர்கள். உங்களுடைய சாப்பாட்டோடு அதை கலந்து விடாதீர்கள். நிச்சயமாக இது பெரும் பாவமாகும் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். பெற்றோர்கள் அல்லது நெருங்கிய உறவினர்கள் விட்டு போன சொத்தில் ஆண்களுக்கு பங்கு இருப்பது போல பெண்களுக்கும் பங்கு இருக்கின்றது. அந்த சொத்து மிக குறைவாக இருந்தாலும் சரி, மிக அதிகமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்குரிய பாகத்தை நாம் பிரித்து கொடுத்து விட வேண்டும். இது அல்லாஹ்வால் விதிக்கப்பட்ட விதி. அதை மீறக்கவே கூடாது. இன்னும் அல்லாஹ் சொல்கின்றான் ஒரு ஆச்சரியமான செய்தி. பாகப்பிரிவினை செய்யும்போது அந்த பாகம் கிடைப்பதற்கு உரிமையில்லாத அனாதைகள், யாரோ பெற்ற பிள்ளைகள் அல்லது ஏழைகள் அங்கே வந்து விடுவார்களானால் அவர்களுக்கும் அந்த சொத்திலிருந்து நீங்கள் வழங்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். மேலும் அவர்களோடு நீங்கள் கடினமாக பேசாதீர்கள், கனிவான சொல்லை நீங்கள் பேசுங்கள் என்றும் நமக்கு உத்தரவிடுகின்றான். எப்படிப்பட்ட ஒரு அருமையான மார்க்கத்தில் நாம் இருக்கின்றோம். ஆனால் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனாதியாகவே இருந்தார்கள். அனாதியாக இருந்த அவர்களை தத்தெடுத்து அல்லாஹ் அவர்களுக்கு மிக உயர்ந்த ஒரு வாழ்க்கையை வழங்கினான். அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, உம்மை யதீமாக அவன் எடுத்துக்கொள்ளவில்லையா? வஜதக லால்லன் ஃபஹதா, ஒன்றும் அறியாத இருந்த உங்களை நாம் நேர்வழியில் நடத்தவில்லையா? ஆகவே அம்மஸ்ஸா இல ஃபலா தன்ஹர், கேட்டு வரக்கூடியவர்களை நீங்கள் விரட்டாதீர்கள். அம்மா பி நிஅமத்தி ரப்பிக்க ஃபஹத்திஸ், அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடைகளை பற்றி நாளை விசாரிக்கப்படுவோம், கேள்வி கணக்கு கேட்கப்படுவோம். அன்றைக்கு நாம் என்ன செய்ய முடியும்? பாவம் செய்து கொண்டிருப்பது மனிதனுடைய இயல்புதான். ஆனால் அந்த பாவத்தை தொடர்ந்து கொண்டே செய்து கொண்டே இருக்கக்கூடாது. அவன் வாழ்நாள் முழுவதும் பாவம் செய்து தீவினைகளையே இருந்துவிட்டு மரணம் வந்துவிட்ட நேரத்திலே நிச்சயமாக இப்பொழுது நான் பாவங்களுக்காக வருந்தி மன்னிப்பு தேடுகிறேன் என்று கூறினால் அவர்கள் நிராகரிக்கக்கூடிய நிலையில் இருந்தால் அவர்களுக்கு பாவ மன்னிப்பே இல்லை என்பதை இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் பதிவு செய்கின்றான். அவர்களுக்கு துன்பம் கொடுக்கும் மகத்தான வேதனையை நாம் தயார்படுத்தி வைத்திருக்கின்றோம் என்றும் சொல்கின்றான். யுரீதுல்லாஹு அன் யுகஃபிஃப அன்கும் வகுலிக்கல் இன்சானு லஈஃபா, மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கின்றான். ஆகவே அல்லாஹ்வும் அவனுடைய சட்டங்களை மிகவும் லேசாகவே நமக்கு தருகின்றான். எந்த சட்டத்தையும் அவன் நமக்கு செயல்படுத்த முடியாத சட்டமாக ஆக்கி தரவில்லை. எந்த சட்டமாக இருந்தாலும் அதை தாராளமாக மனிதன் நிறைவேற்றக்கூடிய அளவில் தான் அவன் தந்து கொண்டிருக்கின்றான். அனாதைகளுடைய சொத்துக்களை யாரெல்லாம் சாப்பிடுகின்றார்களோ அவர்கள் நாளையும் நரகத்திலே அவர்கள் நரக நெருப்பைத்தான் சாப்பிட வேண்டும் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். இந்த உலகம் என்பது நிரந்தரமான உலகம் அல்ல. இந்த உலகம் தற்காலிகமான உலகம். ஏதோ சில அற்ப சுகத்திற்காக, அற்ப வாழ்விற்காக நாம் மற்றவர்களுடைய உரிமைகளை
அபகரித்து நாம் வாழ்ந்து அதை சாப்பிட்டு கொண்டிருந்தோம் என்றால் நாளை நமது சந்ததிகள் பாதிக்கப்படுவார்கள், நமது பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள், அடுத்தடுத்து வரக்கூடிய நம்ம சந்ததிகளும் அதனால் பாதிக்கப்படக்கூடும். நாம் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக ஏதோ ஒரு அனாதை அவன் கையெடுத்து அல்லாஹ்விடத்தில் கையேந்தி இவனுடைய சந்ததியே வாழக்கூடாது என்று சொல்லிவிட்டால் என்ன ஆகும்? அல்லாஹுக்கும் அவனுக்கும் இடையில் எந்த விதமான திரையும் இல்லாமல் அல்லாஹ் உடனே அதை ஏற்றுக்கொண்டார். எத்தனை சமுதாயங்கள் இன்றைக்கு, எத்தனை மக்கள் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நமது உறவுகளிலே பார்க்கின்றோம், பக்கத்து வீட்டில் பார்க்கின்றோம், அடுத்த தெருவில் பார்க்கின்றோம், நமது ஊரிலே பார்க்கின்றோம், உலகத்தில் பார்க்கின்றோம். அண்ணனுடைய சொத்துக்கள், தம்பியுடைய சொத்துக்கள், தங்கியுடைய சொத்துக்கள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்காமல் சாப்பிட்டவர்கள் காணாமல் போய்விடுகின்றார்கள். இந்த உலகத்திலும் அவர்கள் மறக்கடிக்கப்படுகின்றார்கள். நாளை மறுமையிலும் அல்லாஹ்வால் மறக்கடிக்கப்படுவோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மிக நீண்ட ஒரு அத்தியாயம். அதை பற்றியே ஒரு மாதம் பேசக்கூடிய அளவுக்கு அதிகமான அல்லாஹ்வுடைய வசனங்கள் அதிலே இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் 2-3 வசனங்களை எடுத்தால் கூட நாம் நிறைவாக பேச முடியும். ஆனால் இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அத்தியாயத்தை நாம் எடுத்துக்கொண்டு செல்வதால் இந்த அத்தியாயத்தை இதோடு நான் முடித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் நாம் எதை மறந்துவிட்டோமோ அதை நினைவுபடுத்துவதற்காகத்தான். காலம் கடந்துவிடவில்லை. எத்தனையோ அனாதை பிள்ளைகள், பெண்கள் இந்த சமுதாயத்தை வெறுக்கின்றார்கள். அனாதை பிள்ளைகள் நம்மோடு ஒன்று இணைந்து வருவதற்கு அவர்கள் பயப்படுகின்றார்கள். நமது பள்ளிவாசலுக்கு வந்து அவர்கள் முறையிடுவதற்கு அவர்கள் தயங்குகின்றார்கள். யாரோ ஒருவருடைய அடைக்கலத்திற்கு ஆளாகி இந்த சமுதாயத்தையே வெறுக்கக்கூடிய, மார்க்கத்தையே வெறுக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் இருக்கின்றார்கள். காரணம், அனாதையாகிவிட்ட பிள்ளைகளை நாம் கண்டுகொள்வதே இல்லை, அவர்களுக்கான உதவியும் செய்வதில்லை, அவர்களை அரவணைத்து செல்வதும் இல்லை. இன்றைக்கு நாடுகளில் பிரச்சனைகள், களவுகள், தீமைகள், கொலைகள், இன்னும் ஏராளமான கொடுமையான நிகழ்வுகள் நடப்பதற்கு காரணம் அதிகமான அனாதைகள், ஆதரவற்றவர்கள் செய்யக்கூடிய அந்த தீய செயல்களின் காரணத்தினாலே நாட்டுடைய சட்டங்கள் அதனால் மதிக்கப்படாமல் போகின்றன. குடும்பங்களுக்குள் பிரச்சனை வருகின்றது, சமுதாயத்திற்கு பிரச்சனை வருகின்றது. அவர்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது, அதை அவர்கள் வழியை சென்று அவர்கள் அதை பெறுவதற்கு முயற்சி செய்யும் பொழுது எப்படிப்பட்ட நிலைமைகளெல்லாம் வருகின்றன என்பதை நாம் பார்க்கின்றோம். சட்டம் ஒழுங்குகள் சீர்குலைக்கப்படுகின்றன, அமைதி குலைந்து போய்விடுகின்றது. இது யாரோ ஒரு தனிநபர் செய்யக்கூடிய ஒரு குற்றத்தின் காரணத்தினாலே அவர் தன்னுடைய சகோதரருடைய, தன்னுடைய தந்தையுடைய, தனது தாயுடைய சொத்தில் முறையாக பங்கிட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் போய்விட்டதன் காரணத்தினாலே அவருடைய பிள்ளைகள் அனாதைகளாகி, ஏழைகளாகி, பல சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணமாகி விடுகின்றார்கள். காலங்கள் கடந்து விடவில்லை. தயவுசெய்து யார் யாரெல்லாம் நமது உறவுகளிலுடைய சொத்துக்களை அநியாயமாக சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோமோ அதை அல்லாஹுக்காக பயந்து அவர்களை அழைத்து அவருடைய உரிமைகளை நாம் ஒப்படைத்து விட வேண்டும். இந்த உலகத்தும் என்பது அல்லாஹ்விடம் கையேந்தி கேட்டால் அவன் நிச்சயமாக நமக்கு தருவான். கொடுக்க வேண்டியதை முழுமையாக கொடுத்து விட்டால் நமது வாழ்க்கையிலும் பரக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான்.
அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை, சாலிஹான ஒரு வாழ்க்கையை, சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக என்று பிரார்த்தித்த வண்ணம் விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.